கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 4வது நாள் தியானத்தை நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன். கர்த்தர் கிதியோன் இடத்தில் சொல்கிறார். அதாவது, கிதியோனே, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடித்து விடுவாய் என்றார். இப்போது இந்த இடத்தில் இஸ்ரவேல் புத்திரர்கள் பாவம் செய்தார்கள், கேவலமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆகவே மீதியானுடைய கையிலே, மீதியான் தேசத்தினுடைய ராஜா அந்த ஜனங்களுடைய கையிலே இஸ்ரவேலர்களை கர்த்தர் ஒப்புக் கொடுக்க அனுமதித்து விட்டார். அப்படி அவர்கள் அடிமையாக இருந்த பொழுது இங்கு என்ன நடக்கிறது என்றால், இந்த இஸ்ரவேலர்கள் கோதுமை விதைப்பது, பயிர்களை விதைப்பது, கனிகளை, திராட்சை கொலைகள், இப்படிப்பட்ட கதிகளெல்லாம் விளைத்து இவைகள்லாம் அந்த அறுவடை வருகிற பொழுது அதை அறுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் வருகின்ற பொழுது என்ன நடந்து விடுகிறது என்றால், மீதியானவர்கள் வந்து இந்த இஸ்ரவேலர்களுடைய பிரயாசங்களில் இருக்கக்கூடியதான அனைத்து விதமான நன்மைகளையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு சென்று விடுகிறார்கள். பாடுபட்டு பரிதவித்து நின்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். எல்லாரும் வீட்டிலே அடங்கி இருந்து கொண்டு விடுகிறார்கள். ஏனென்றால் மீதியானுடைய கண்ணிலே பட்டால் கொன்று விடுவார்கள் என்று சொல்லி. ஆனால் கூட ஒரு மனுஷன் இருந்தான், கிதியோன் என்பவன். அவன் யோசித்து பார்த்தான், எதற்காக நாம் விளைவித்ததை அவரிடத்தில் கொடுக்க வேண்டும்? நாம் சற்று போராடி பார்ப்போம், நமக்கு இந்த போராட்டத்தின் மூலமாக நாம் அதை பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்தோடு இந்த கிதியோன் அவன் செயல்பட்டு கொண்டிருந்தான். அப்படி செயல்பட்டு கொண்டிருந்த பொழுது தேவன் அவனுக்கு சொல்லுகிறார். அவன் நிறைய விஷயங்களை கிதியோன் கேட்டான் ஆண்டவரிடத்தில். ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு இந்த வெற்றியை தருவேன், நீ நிச்சயமாக நீ பராக்கிரமசாலியாக இருக்கிறாய் என்று சொன்னார். இந்த இடத்துல நாம் விளைவித்த பொருளை நாமளே அனுபவிக்க வேண்டும் என்பதற்கு நமக்கு பலம் வேண்டியதாக இருக்கிறது. இந்த பலம் வேண்டியதாக இருக்கிற பொழுது தேவனை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே இருக்குமானால் நிச்சயமாகவே நாம் பலம் உள்ளவர்களாக, வெற்றி கொள்ளக்கூடியவர்களாக இருக்க முடியும். தேவன் நம்மளை பயன்படுத்துவார். முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு பிசாசு பிடித்திருக்கக்கூடிய ஒரு மனிதனையோ ஒரு மனுஷியோ பார்க்கிற பொழுது அந்த பிசாசு பிடித்திருக்கக்கூடிய அவர்களுக்கு பார்த்து நாம் பயப்படக்கூடாது. இந்த உலக பிரகாரமாக எழும்பி வருகிற பொல்லாப்புகளை குறித்து நாம் பயப்படக்கூடாது. தேவ சமூகத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு பெரிய ஒரு வெற்றி உள்ள சிந்தனையாளர்களாக, நான் வெற்றி பெறுவேன் தேவனுடைய நாமத்தினாலே என்கின்ற ஒரு மனதிலே ஒரு எண்ணத்தோடு நாம் துணிந்து செயல்பட வேண்டும். அதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பலவிதமான காரியங்களை இந்த வேத வார்த்தையின் மூலமாக கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த கிதியோன் இவன் இப்படி செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் சொல்கிறார், இந்த நீ மீதியானரே ஒரு ஆளை துரத்துவது போல துரத்தி விடுவாய். அந்த மீதியானுடைய சேனைகள் முழுவதையும் ஒரு ஆளை துரத்துவது போல நீ துரத்தி விடலாம் என்று சொன்னார். அப்போ நான் சொன்னேன், ரொம்ப இஸ்ரவேல் கோத்திரத்துக்குள்ளே நான் ஒரு சிறிய குடும்பத்தை, அவனுக்குள் பலன் இருக்கிறது, போராடுவேன் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, தவிர புறமுதுகு காட்டி ஓடிவிடக்கூடாது. அப்படி ஓடுகிறவர்கள் மீது தேவன் பிரியமாக இருக்க மாட்டார். ஆகவே நான் அவர்களோடு போராடுவேன் என்று சொல்கிறார். இப்பொழுது தேவன் வந்து வலுப்படுத்துகிறார். இவனுடைய வீரத்தையும் இவனுடைய பராக்கிரமத்தையும் மெச்சிக்கொண்டு, நீ ஒருவனாக இருந்தால் கூட ஒரு ஆளை முறியடிப்பது போல முறியடித்து விடுவாய் என்று சொன்ன பொழுது அவன் சொன்னான், நான் ஒரு சின்ன கோத்திரத்தான் தானே, நான் பெரிய ஏழை தானே, என்னிடத்தில் எந்த விதமான வசதிகளோ எந்த விதமான வாய்ப்புகளோ ஆயுதங்களோ இருப்புகளோ ஒன்றுமே இல்லையே. அப்படி இருக்கிற பொழுது நான் எப்படி இவர்களை மீட்க முடியும்? நான் எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த மீதியானுடைய கையிலிருந்து மீட்பேன்? நான் எப்படி செய்வேன் என்று சொன்னான். ஆனால் உள்ளுக்குள் நான் சொன்ன பாருங்க, அவனிடத்தில் ஒரு வீரம் இருக்கிறது. இப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நிற்போம். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு காரியம் என்று பாருங்கள். உனக்கு இருக்கிற இந்த பலம், அதாவது அவனுக்கு இருந்தது ஒரு சின்ன பலம் தான். அந்த சின்ன பலத்தில் அவன் வைராக்கியம் கொண்டிருந்தான். யெகோவா தேவனாகிய கர்த்தருடைய ஜனங்களாக இருக்கக்கூடிய இந்த மக்களை அந்நிய தேவர்களுக்கு தங்களை அடிமையாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த மீதியானர்கள் இப்படி நம்மளை கேவலப்படுத்துகிறார்களே, நம்மளை கிண்டல் செய்கிறார்களே, நம்மளை நையாண்டி செய்கிறார்களே, நம்மளை தேவையில்லாத காரியத்தினாலே நம்மளை அவர்கள் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்களே, நாம் விளைவித்த பொருட்களை ஒன்று நாம் அணிவிக்க முடியலையே என்று சொல்லி அந்த ஏக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிதியோனுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கிறது. அவர் சொன்னார், கர்த்தர், நீ ஒரு ஆளை முறியடித்து விடுவாய், உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடு நிற்போம். இந்த பலம்தான் எப்படி நான் போராடுவேன், எனக்கு இது நிச்சயமாக கிடைக்கும், கிடைக்கவில்லை என்றால் நான் போராடுவேன். அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னார்களவா, விடுவித்தாலும் சரி அல்லது விடுவிக்காமல் போனாலும் சரி, நீர் உண்டாக்கிய இந்த கடவுள்களை நான் நம்ப மாட்டேன், நான் வணங்க மாட்டேன், பொற்சிலை வணங்க மாட்டேன் என்று சொன்னார். அதனால அந்த வைராக்கியம் காப்பாற்றிட்டு
கர்த்தர் மேல் அந்த வைராக்கியம், கர்த்தருடைய ஜனங்கள் மீது வைராக்கியம், கர்த்தருடைய தேசத்தில் ஒரு பெரிய வைராக்கியத்துடையவனாக அவன் காணப்பட்டான். அது தேவனுடைய பார்வையிலே அது மிக பெரிதாக இருந்தது. அன்னைக்கு இஸ்ரவேலர்கள்லாம் சொல்லிப்பார்கள், ஒரு உற்ற உறவினர் சொல்லி, எப்பா நீ மட்டும் தெருவில் போய் ஒத்தையில் போய் அடிபட்டு சாவாத, ஒரு லாரி அடித்த மாதிரி, வண்டி நசிங் போட்ட மாதிரி, வண்டி பெய்தாவுக்குள்ள விட்ட தவற போனி மாதிரி நசிங் போயிடுவேன் அப்படி எல்லாம் சொல்லியிருக்கக்கூடும். ஆனாலும் கூட அவன் நின்றான், துணிந்து நின்றான். அந்த துணிச்சலைத்தான் உனக்கு இருக்க இந்த பலத்தோட போகிறோம் என்றார். இந்த 4வது நாளிலே கூட உங்கள் மனதிலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், நமக்கு இருக்கும் பலன் இன்றைக்கு கர்த்தராய் பரிசுத்த ஆவியார் நமக்குள் இருக்கிறார். அவரை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். உங்கள் அதை இயக்கக்கூடிய ஒரு சக்தியாக, நாம் பெற்றிருக்கிற ஆவியாரை இயக்கக்கூடிய ஒரு சக்தியாக பரிசுத்த வேத வசனத்தினுடைய ஆலோசனைகள் இருக்கிறது. அந்த ஆலோசனை மூலமாக நிச்சயமாகவே நமக்கு விரோதமாக இருக்க மீதியான சத்துருக்களை, பிசாசுடைய வல்லமைகளை நாம் தகர்த்தெறிவோம். கர்த்தர் நம்மளோடு இருப்பாராக. ஆமென்.